ஆட்சி மாறினவன யாருக்கும் தெரியல. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, கெஜ்ரிவால் இந்த மாதிரி ஆட்களுக்கு அங்க இருந்து வருமான வரித்துறையில சில ஆட்கள் இருப்பாங்கல்ல, எடுத்து கொடுத்துட்டாங்க. எதை இந்த மாதிரி 55 குஜராத் சிஎம் போட்டு எழுதிருக்கான். அவன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லி அந்த சஹாரா கம்பெனியில கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணி வச்சிருந்தானோ அதுல என்ன எழுதிருக்கிறான், குஜராத் சிஎம் போட்டு 55 கோடி எழுதிருக்கிறான். அந்த பேப்பர் எடுத்த உடனே கெஜ்ரிவாலுக்கு போயிடுச்சு, பல ஊடகங்களுக்கு சென்று விட்டது. மறுநாள் பிரஸ்ல அறிவிக்க இருந்தாங்க. அன்னைக்கு அவசர அவசரமா 55 கோடி லஞ்சம் வந்துருமே, புத்தம் புத்திரம் வேஷம் போடுவோம் செல்லாதுதான். செல்லாது என்பதற்கு அறிவித்த அறிவிப்பு அல்லது இவன் வாங்கின 55 கோடி லஞ்சம் வாங்கினது பேப்பர் இருக்காரோட மாற்றிய காரணத்தினால் அது வெளியே தெரிந்தால் கேவலமாகி விடுவதற்காக வேண்டி நாளைக்கு அறிவிக்காமல் இருந்திருந்தால் மறுநாள் பிரச்சனை தான் செய்தி. என்ன செய்தி, மோடி ஊழலை பாருங்கள், லஞ்சத்தை பாருங்கள் என்று பேப்பரை போட்டு நாளடிச்சிருப்பான். அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு வழி செல்லாது. இப்ப என்ன பேசுனா, எங்க நீங்க ரோட்ல நிக்கிறீங்க பேச முடிய உங்களை பூரா கீழடி பண்ணி விட்டு ஊடகத்தை எல்லாம் இதே செய்தியாக சொல்லிவிட்டு 55 அமைக்கிட்டான். இவன் லஞ்ச பேர் வழி திருட்டு பைய என்பது தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இது அறிவிக்கப்பட்டதை தவிர, கருப்பு பணத்துக்கு அறிவிச்சு இருந்தால் முதல்ல எங்க கை வைக்கணும், கடை வாங்கணும் கை வை, வெளிநாட்டுக்கு ஓடணும் கை வை, மொரீஷியஸ்ல கை வை, சுவிட்சர்லாந்துல கை வை. 4000 பேருக்கு மேல கருப்பு பணம் வைத்திருக்கிறான் என்று ஒரு லிஸ்ட் அரசாங்கத்துக்கு இருக்கிறது, மத்திய அரசாங்கத்தில்.